அரசு ஊழியர்கள் வந்து எப்பவுமே திமுக ஆதரவுன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஏன் இந்த முறை மொத்தமா அது மாறுது? ஏன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் ஒரு ஆசிரியர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, திமுக ஆட்சி காலத்துல ஆசிரியர்களை கடுமையாக வேலை வாங்கியிருக்காங்க. ஏகப்பட்ட டேட்டாக்களை ஆப்பில் அப்லோட் பண்றது, இது மாதிரி ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா அது சென்ட்ரலைஸ்டு அந்த ஆப்புக்கு போய் அங்கிருந்து வீட்டுக்கு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மெசேஜ் போகும். இது மாதிரி பல இது வந்து அவங்க வேலை வாங்கி. அதே போல அரசு ஊழியர்களும் நேரம் இல்லாம கடுமையா வேலை செய்யக்கூடிய ஒரு இதை இவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. மருத்துவத்துறையில ரொம்ப ஓப்பனாவே சொல்றாங்க. அவர் அடிக்கடி ரவுண்ட்ஸ் வராரு, அதனால வந்து எப்பவுமே வேலை செய்துட்டு இருக்க வேண்டியது இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் விசிலுக்கு போட்டிருக்காங்க. என்ன, இந்த மாதிரி தாவேக ஆட்சிக்கு வந்தா நம்ம ஜாலியா இருக்கலாம். இப்ப புஷி ஆனந்த் தான் சுகாதாரத்துறை அமைச்சர்னு வச்சுக்கோங்க. ஒண்ணுமே அவருக்கு ஒண்ணு கவலையே இல்லை. அவர் பாட்டு வருவாரு போவாரு, நம்ம பாட்டு ஜாலியா இருக்கலாம். விஜய் வருவாரு. ஆமா, முன்னாடி வந்து அரசு ஊழியர்கள் எல்லாம் வேலையே இல்லாம ஆனந்தவுடன் குமுதம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு பழைய ஜோக் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு தாவேக ஆட்சியில அவங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதற்கான வாய்ப்புகளை தாவேகா வழங்கும் என்பதற்காக இப்படியே சொல்றாங்க அந்த டீச்சர். இதுக்காக மட்டும்தான் ஓவர் ஒர்க்லோடு அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், திமுகவோ அதிமுகவோ விஜயினுடைய யோக்கியதை அம்பலப்படுத்துகின்ற வேலையை அவர்கள் செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? அதான் திமுகவை பொறுத்தவரை தொட்டா நமக்கு எதிராக மாறிடுங்கிற பயம் தானே. ஆமா, ஆனா அந்த பயம் எங்க கொண்டு போய் விட்டுருக்கு? இன்னைக்கு விஜய் வந்து 108 சீட்டு ஜெயிக்கக்கூடிய நிலைமையில கொண்டு போய் விட்டுருக்கு. நீங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது, முதல்வர் ஜெயிச்சிருக்க வேண்டியது அந்த நிலைமையில கொண்டு போய் விட்டுருக்கு. அதே போல அதிமுகவும் அந்த தவறை செஞ்சிருக்கு. இடையில 1-2 பண்ணாங்களே தவிர தீவிரமான அவங்க வந்து விமர்சிக்கல. இப்ப விஜய்கிட்ட விமர்சிக்கிறதுக்கு இருக்கா இல்லையா? கரூர்லயே அவரை வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு அவரை கேள்வி கேட்டு அவரை வந்து அம்பலப்படுத்தி இருக்கணும். அந்த வாய்ப்பை 2 கட்சிகளும் விட்டுட்டாங்க.